ஸோ நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடக்கு தாயொலி 1v1 வாடா லவடான்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு நம்ம யாருன்னு லவுடா காட்டணும் இல்லையா? சரி அவனே ஆசைப்பட்டு கேட்கறான். அவன் கையாலேயே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு பிளாக் அவன் கிட்ட கொடுத்தா பைத்தியக்காரன் ஆகி சோசியல் ஐலாண்டு போடுறான். இவனை மாதிரி வடக்கு தாயொலிய நான் இப்பதான் வாழ்க்கையிலேயே சந்திக்கிறேன். ஒரு வழியா உள்ள இருந்து வெளியே வந்துட்டு அந்த வடக்கு தாயொலி வேலைக்கு ஆக மாட்டான், நம்மளே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அவனை கிரியேட் பண்ணி உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண சஸ்தங்கமான மேட்ச் தான் இது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வடக்கம் கூடலாம் ஆடவே கூடாது. நான் எதுக்கு ஆடுறேன்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த அளவுக்கு வாய் பேசிட்டான். அந்த ஒரே காரணத்தினாலதான் இந்த வடக்கு தாயொலியை அடிக்கிறதுக்கு நான் தயங்காம உள்ள வந்தேன். உள்ள வந்ததும் என்னை அடிச்சு கிழிச்சிருவான்னு நினைச்சு இப்படி தூக்கனா ஹெட் ஷாட். ரெண்டாவது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அதே ஹெட் ஷாட் தான். மூணாவது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆளு மூலையிலே உட்காந்து முடிக்கலாம்னு நினைச்சான், தூக்கிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா நாலாவது மேட்ச். தொங்குது கொஞ்சம் 5.5 இன்ச்சு. அந்த காலத்துல ராஜா விட்டு அம்பு மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா சாமி விட்டு அம்பு மிஸ்ஸே ஆகாது. ஒன்னு தூக்கி மண்டையில. 7வது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வருவான்னு. சரி ஆபாசத்துக்கு ஆப்பு வச்சா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சுட்டுட்டேன்.